सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ तृतीयोऽध्यायः कर्मयोगम பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கர்மா ஒரு பதம், தெரிஞ்சிக்க வேண்டிய பதம். யோகம், கர்மா அப்படின்னா ப்ராப்பர் கர்மா. கர்மான ப்ராப்பர் ஆக்ட், அதுதான் கர்மா அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி யோகம்னா ப்ராப்பர் ஆட்டிடியூட். அது என்ன கர்மா? ப்ராப்பர் கர்மான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி முக்த கர்மா, அதுதான் கர்மா. ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் என்னெல்லாம் சொல்லி இருக்கோ, ஸ்ருதிகாரர்கள் எப்படி எல்லாம் கர்மா சொல்லியிருக்காங்களோ அப்படி பண்ணணும். சௌத்தத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணக்கூடிய கர்மா, அதை ப்ராப்பரா பண்ணணும். ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த கர்மா பண்ணதுனாலும் 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. சாத்விகமான கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா. அப்படி சாத்விக கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் செல்ஃப்லெஸ்ஸா பண்றது கூடியது சாத்விகமான கர்மா. சாத்விகமான கர்மானாக்கா அதுல பெனிஃபிஷியரி நான் மட்டும் இல்லை, நானும் பெனிஃபிஷியரா இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கணும், குடும்பத்துக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்படி பண்ணக்கூடிய கர்மாவுக்கு சாத்விக கர்மான்னு பேரு. பேராக தனக்கு மாத்திரம் வரணும், ஆனாலும் அதுல ஒரு நல்ல வாழ்க்கும் அதுல லாபமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ராஜசம். இங்க மோர் செல்ஃபிஷ்னஸ், இங்க லெஸ் பப்ளிக் யூட்டிலிட்டி. அங்க மோர் பப்ளிக் யூட்டிலிட்டி, லெஸ் செல்ஃப். அப்படி இருந்தது ஆனால் சாத்விக கர்மா, இது ராஜச கர்மா. தாமச கர்மா அப்படின்னாக்க ஏதோ பண்றது, கடனேன்னு பண்ணக்கூடிய கர்மா. அதனால என்ன லாபம் வந்தாலும் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இன்னொருத்தருக்கும் பிரயோஜனம். இப்படி பண்ணக்கூடிய கர்மா தாமச கர்மா. இப்படி சாத்விகமாக பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தான் பலன் ஜாஸ்தி. இதுதான் ப்ராப்பர் கர்மா. சாத்விகமாக பண்ணக்கூடிய கர்மான்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி. சாத்விக கர்மா அப்படின்னாக்க முதல்ல அவர் கிருஷ்ணர் என்ன சொல்லி கொடுத்தாருனாங்க, நியதம் குரு கர்மத்துவம். நித்திய கர்மாவை எல்லாரும் அவசியம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட்மெண்டா போட்டார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி கமாண்ட்மெண்டா இருக்காங்க, மெச்சூர்டா இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி பண்ணணும் அந்த கர்மாவை? யஜ்ஞார்த்தம் கர்ம, யஜ்யமா பண்ணணும். யஜ்யமா பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடன் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்ம உலகத்துல எப்படி அனுபவிக்கிறோம் பெனிஃபிட்னாக்கா 5 விதமாக பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த 5 பேருக்கும் தேங்க்ஸ் கிவிங்கா பண்ணாத கர்மா பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த 5 பேருக்கும் தேங்க்ஸ் கிவிங் நம்ம பண்ணணும். அது தேவ யஜ்யம். முதல்ல இதுக்கெல்லாம் காரணமா இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு. இந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமா இந்த பகவானை நினைச்சு ஒரு பூஜை, ஒரு நன்றி சொல்றதுக்கு. அதனால்தான் நிறைய வேத மந்திரங்கள்ல இருக்கு. ஆப்போ வா இதகம் சர்வம்னு ஜலத்துக்கு ஒரு வேத மந்திரம் இருக்கு. வாயு வா வசந்தம் அப்படின்னு வாயுக்கு ஒரு இது இருக்கு. நமோ பிரம்மனே நமோ அக்னே நமோ பிருத்திவி அப்படின்னு அக்னிக்கு, அக்னேனய சுபதாராயே அப்படின்னு அக்னிக்கு எல்லாம் பூஜை பண்ணி, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னாக்க தேங்க்ஸ் கிவிங். நம்ம அதுகிட்ட இருந்து எல்லாத்தையும் டெய்லி நம்ம சாப்பிட்றோம். அந்த அக்னியில இருந்து டெய்லி மூச்சு விட்டு இருக்கோம், அந்த வாயுல இருந்து டெய்லி நல்ல நல்ல பொருள்கள்லாம் சுவாசிச்சுட்டு இருக்கோம், வாசனையை பிடிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நன்றி. இப்படி பண்ணக்கூடியது தேவ யஜ்யம். அதுக்கப்புறமா இந்த உடம்புக்கு நமக்கு காரணமா இருந்த அப்பா அம்மா, அவளை மறக்கவே முடியாது, நம்ம வம்சத்தை மறக்க கூடாது. ஆகையினால பித்ரு யஜ்யம் பண்ணி கொண்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அவெல்லாம் எவ்வளோ நமக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால அவளுக்கெல்லாம் என்ன பக்கத்துல இருக்கவா வீட்டுல இருக்கவா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு சயின்ஸ் ஜீவி அதுதான் மனுஷன். இவா ஒரு ஹெல்ப் பண்ணனா அவளுக்கு நம்ம பண்ண வேண்டியது, அவ கூப்பிட்டாங்க நம்ம போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர வேண்டும். இப்படி பண்ணக்கூடியது மனுஷ ஐக்கியங்கள். அதுக்கப்புறம் பண்ணக்கூடியது பூத ஐக்கியங்கள். ஏன்னா நமக்கு நிறைய இந்த பசு கிட்ட இருந்தெல்லாம் தான் நிறைய விஷயங்கள்லாம் வருது. நம்ம சென்று போட்டுக்கிறோம்னா கஸ்தூரி மான் கிட்ட இருந்து வருது மஸ்கு. இப்படி எல்லா பூதங்கள் கிட்ட இருந்து நம்ம அதுக்குதான் அந்த பூதத்துக்கு ஒரு யஜ்யம். இப்படி பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணக்கூடியதுதான் கர்மா. அப்படிங்கிற அர்த்தத்துல யஜ்யம் தான் கர்மா. கர்மாவையே யஜ்யமா பண்ணணும். ரிஷிகளுக்கு பண்ணக்கூடிய யஜ்யம் அது என்னன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் அவர்கள் கொடுத்த அந்த அறிவை வச்சுட்டு தான் இவ்வளவு எல்லாம் பேசணும். அதனால ரிஷி யஜ்யம். இப்படி பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம், தேவ யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், இப்படி 5 விதமாக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு தான் ப்ராப்பர் ஆக்ஷன் அப்படின்னு பேரு. இப்படி பண்றதுனால என்னன்னாக்க நம்மளுக்கு முதல்ல ஹியூமிலிட்டி டெவலப் ஆகுது. ஏன்னா நமக்கு அந்த ஈகோன்றது பெரிய ப்ராப்ளமான இருக்கு. அந்த ஈகோ இருக்கிறதுனால இப்படிக்கே வர முடியாம போகுது. இப்படி எல்லாம் பண்றதுனால நம்ம எப்ப சாதாரணம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு வரது. இந்த யஜ்யங்கள்லாம் பண்ண இவா இல்லைன்னா நான் எங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாலே அவனுடைய ஹியூமிலிட்டி வருது. அதனால இப்படி பண்ணக்கூடிய கர்மா பண்ணும்போது இவனுடைய ஆட்டிடியூடும் மாறிடுறது. அது ஒரு அகங்காரமும் மமகாரமும் லோ லெவலுக்கு எடுத்துன்னு பண்ணக்கூடியதா அமையிறது இந்த கர்மா. இப்ப இன்னொரு பார்த்து யோகம் பார்த்து இதனுடைய பலன் பார்த்து இப்படி பண்ணக்கூடிய கர்மாவனால நமக்கு என்னன்னா ஒரு கடமையான நினைச்சிட்டு இதை பண்ணோம்னாக்க நம்ம வாங்கினதுக்கு தான் திருப்பி கொடுக்குறோமே தவிர திருப்பி எதிர்பார்த்து எதுவும் கொடுக்கல. அதனால என்ன எது நமக்கு கிடைக்கிறதோ அது பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தி இருக்கு. அதுதான் கர்ம யோகம். பிரசாதமா ஏதான் பகவான் கொடுத்தது இப்ப இதுதான் நமக்கு அப்படின்னு. சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போறோம், நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு வருவோம். கடைசியில பார்த்தாதான் தெரியும் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டான்னா வேற ஒரு ஊர்ல போட்டிருப்பான் நம்மள. அதனாலதான் பகவான் அதை போடாம அடுத்த இன்டர்வியூக்கு நம்மளுக்கு அது நமக்கு அப்ப தெரியாது. நம்ம போனா அது கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவான். கடவுளே இல்லைன்னா கோபம் தான் படுவான். அப்படி இல்லாதக்கு என்ன கடவுள் கொடுக்குற பிரசாதம் எல்லாம் நன்மைக்கு தான். ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இவர் அப்படி பண்ணாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. இதுக்கு பேரு பிரசாத புத்தி. இப்படி பிரசாத புத்தியா இருக்கக்கூடிய இப்படி யார் தன்னுடைய கர்மாவை பண்ணி கொண்டு வருகிறானோ அவன் கர்மயோகி. வெறுமை கர்மாவை வெறுமை பண்ணானா அவன் கர்மி. இப்படி ப்ராப்பர் ஆட்டிடியூடோட பண்ணி கொடுக்கிறவன் யாரோ அவன் கர்ம யோகி அப்படின்னு இந்த கர்ம யோகத்தை பத்தி விசேஷமாக சொன்னார். இந்த கர்ம யோகத்தை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா இந்த நேச்சரோட ஒன்றி இருக்கணும் அப்படின்றதையும் அவர் கற்றுக் கொடுத்தாரு. நமக்கு இந்த உலகத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், அந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கணும். எப்பொழுதுமே கிவ் டேக் இல்லாம ஒரு காரியமே இருக்காது. நீ என்ன கொடுக்குறியோ அதை எடுத்து நம்மளே வச்சுட்டு இருந்தாங்கனாக்கா அதனால ப்ராப்ளம் தான் வரும். எவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்றோமோ அது எவ்வளவு இன்கம் வருதோ அவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சரும் வரணும். அதுதான் நியாயம் உலகத்துல. நீங்க எவ்வளவு எடுத்துக்கிறீங்க ஃபுட்டு எடுத்துட்டீங்கன்னா அதை எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்க அந்த ஃபுட்டு என்ன ஆகும் பாருங்க. நீங்க வெறுமை எடுத்துட்டே இருந்தாருனாக்கா அதை செலவழிக்கணும், அது கேலரிஸ் வேஸ்ட் ஆகணும். அதுக்காக நீங்க நடக்கணும், உழைக்கணும், ஏதாவது பண்ணணும். இப்படி இந்த உலகத்தினுடைய நியதி, அந்த நியதிக்கு ஏற்ற மாதிரி போகணும். அப்படி போகாதவர்கள் இந்த உலகத்தினுடைய நீதியை புரிந்து கொள்ளாம தனக்குன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் புரிஞ்சிக்காம யார் பண்றானோ அவனுடைய வாழ்வு அவன் யாருன்னாக்க பாப்பி அப்படின்ட்டார். அவன் பாப்பாச்சரகா அப்படின்னு சொன்னான். அகாரு இந்திரியாராமகா. இங்கு இந்திரியங்களுடைய போகத்திலேயே இருக்காங்க தவிர அந்த இந்திரியத்தை கொடுத்த அந்த பகவானை நினைக்காம அந்த இந்திரியத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பகவானுடைய இந்த உலகங்கள் எல்லாம் நினைக்காம பண்ணானே ஆனால் அவன் பாப்பி ஆயிடுறான். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய கர்மாவானது மோகம். அது வீணான அவன் பண்ற கர்மால வேஸ்ட். அவன் வெறும் மெட்டீரியலிஸ்டிக்கா எடுத்துட்டு போனான்னா அதெல்லாம் வேஸ்ட், அவனுடைய வாழ்க்கையே வேஸ்டா போயிடுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த முக்கியமா சொன்னாரு. என்ன பண்ணா எது பண்ணாலும் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம நீங்க சாப்பிட்டேன்னா அது திருடுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதுல இருந்து வந்த ஃபுட்டுனாலதான் நம்ம சாப்பிடுறோம். ஆகையினால அதுக்கு அவருக்கு நைவேத்தியம் பண்ணாம அதை சாப்பிடக்கூடியதுன்றது திருட்டுத்தனத்துக்கு சமானம். இப்படி எல்லாம் சொல்லி கர்மயோகத்தை பத்தி பேசிட்டே வந்தார். இப்ப திடீர்னு அந்த ஸ்டாப்
அங்க நிறுத்திட்டு ஞானிக்கு வந்துட்டாரு. இப்போ கர்மயோகி ரைட்டு, கர்மயோகத்தை பத்தி சொன்னீங்க, இப்படிலாம் கர்மா பண்ணு. அந்த ஞானிக்கு தான் கர்மாவே இல்லையே, அவன் தான் சன்னியாசியாச்சு, அவனுக்கு என்ன கர்மா? அவன் தான் பூனலையே கைட்டு போட்டாச்சே. நம்ம எல்லாம் எதுக்காக பூனலை போட்டுட்டோம் அப்படின்னாக்க, அந்த பூனல் இருக்கிற வரைக்கும் போட்டு போய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றதுனால போட்டுனான். அதனால அந்த வேதத்தினுடைய கட்டுப்பாடு, சாஸ்திரத்தினுடைய கட்டுப்பாடு, கர்மாவனுடைய கட்டுப்பாடு அது இருக்கிற வரைக்கும் என்னால தப்பு காரியம் பண்ணவே முடியாது. அது எனக்கு ஒரு காப்பு. இப்ப என்ன ஆச்சுன்னா, சன்னியாசியா இருந்தான்னாக்க என்ன பண்ணா, அந்த கர்மாவில் இருந்து போய் முழுக்க முழுக்க அவன் பிரம்மத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணணும்ன்றதுக்காக அந்த சாஸ்திரத்திலேயே இடம் கொடுத்துருக்கு. அவன் என்ன பண்றான், அந்த பூனலை கழட்டி போட்டுறான். அந்த பூனலை கழட்டி போட்டாச்சுன்னா இந்த கர்மாவானது அவனுக்கு பைண்டிங்கா இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க. இப்படி சன்னியாசிக்கு இருக்கு. இதுல சில கேஸ் இருக்கா, கிரகஸ்தராகவும் இருக்காங்க, ஆனா ஞானிகளாகவும் இருக்காங்க. அவளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, அவள நிச்சயமா அந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும், அவளுடைய உபாசனையை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவ எப்போ கிரகஸ்தனா இருக்காளோ அவளுக்கு ஞானம் வந்ததே ஆனாலும் அவ இந்த ஊர்லயே எல்லாரோடையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் என்ன காரியங்கள்லாம் பண்றாரோ அதுதான் லோகத்துல. எப்படின்னாக்க எல்லாரும் ஹீரோ வர்ஷிப்ல தான். அவர் எப்படி பண்றாரோ அவர் இப்படிதான் பண்ணுவார். இவரை பார்த்து அவர் பண்ணுவார், அவரை பார்த்து இவர் பண்ணுவார். அதனால எங்கேயாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா எல்லாம் தப்புக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது ஒருத்தர் ரூல பண்ணாங்க. ஆகையினால என்ன பண்ண, யாரு சிஷ்டாலா இருக்காளோ அவ என்ன பண்றான்றத பார்த்துதான் உலகத்துல எல்லாம் பண்ண. ஆகையினால இங்க வேதாந்தத்துக்கு வந்தவன் என்ன பண்ணா, சிஷ்டர்கள் என்னெல்லாம் பண்றாரோ அதை இவனும் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு. இப்போ ஞானியை பற்றி இப்ப பேசுறாரு. யஸ்து ஆத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருஷ்ட மானவஹ ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டः தஸ்ய கார்யம் ந வித்யதே. யஹ தூ தூ அப்படின்னா என்ன, தத்து சமன்வயா அப்படின்னா, தூனா இப்போ டாபிக் மாறுறதுன்னு அர்த்தம். வேறாக மாறாக இது வரைக்கும் சொன்ன கர்மயோகியை விட்டுட்டு இப்ப வேறாக, அதாவது புதர்மம் தேனையவ பாபகா வீணு அப்படின்லாம் சொன்னார். அது அவனுக்கு அப்ளிகபிள். இவருக்கு என்ன அப்ளிகபிள்ன்றது இப்ப பார்க்கலாம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிருகதாரண்யக உபநிஷத்துல ஜனகருக்கும் யாஜ்ஞவல்கியருக்கும் நடந்த சம்வாதத்துல 4வது சாப்டர்ல அவர் புத்திரேஷனாயாஸ்ட வித்தேஷனாயாஸ்ட லோகேஷனாயாஸ்ட வியஸ்தாய பிக்ஷாச்சர்யம் சரந்தி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை மனசுல வச்சுட்டு இருக்கார் பகவான். அதை என்ன சொல்றாருன்னாக்கா, அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, புத்திராதிகள்லயும் ஒரு காலத்துக்குள்ள நீங்க அந்த ஆசையும் விட்டுதான் போகணும். அதுக்கப்புறம் வித்தேஷனா இந்த பணத்துல இருக்கக்கூடிய ஆசைகளையும் நீங்க விட்டுதான் ஆகணும். லோகேஷனா இந்த லோகத்துல முன்னுக்கு வரணும்ன்ற ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மேல் லோகத்துக்கு போய் அங்க போய் சொர்க்க லோகத்தை அனுபவிக்கணும்ன்ற அந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இப்படி 3 விதமா ஏஷனாத்திரயம் அப்படின்னு பேரு. இந்த 3 ஏஷனைகளும் இந்த ஈர்ப்புகளும் இல்லாதவன் யாரோ அவன் என்ன பண்றான், பிரம்மத்திலேயே உட்கார்ந்து ஆத்ம ஞான நிஷ்டனாக இருந்து கொண்டு பிக்ஷாச்சரணம் சரந்தி, அவன் பிச்சை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஆத்மாராமனா தன்னைத்தானே தெரிஞ்சுட்டு அதுலயே ரமித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னதை மனசுல வச்சுட்டு இப்ப இந்த ஸ்லோகத்துல யஹா தூ இவனோ என்றால் ஆத்ம ரத்திரேவ ஆத்மனீகேவ ரத்திகி ந விசேஷு, விஷயங்களை இவனுக்கு எதிரியுமே ஆசை இல்லை. அவன் தன்னுடைய ஆத்மாவிலேயே தான் ரமிச்சுட்டே இருக்கான். எப்பொழுதும் அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டு பேசிவா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஞானிகள். ஆத்ம திருப்தமானவா, ஆத்மாவிலேயே திருப்தி. ஆத்மாவிலேயே திருப்தின்னா என்ன, பூர்ணமா இருக்கான் அவன். அவன் பூர்ண ஆத்மா, அவனுக்கு எதுவும் தேவை, 2வது பொருள் தேவைன்னா தான் திருப்தி இல்லாம தன்மை. இவன் தான் ஆப்த காமனா இருக்கான். ஆப்த காமனா இருக்கக்கூடியவனுக்கு தேவையானது எதுவுமே இல்லைன்னா அன்னரசாதிகள்ல அவனுக்கு ஆசையே இல்லை. அதனால ஆச்சாரிய என்னன்னு சொன்னார, ஆத்மனாயேவ திருப்தகா நான் அன்னரசாதீனாம் அப்படின்னார். அன்னரசத்தெல்லாம் அவனுக்கு திருப்தியே இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தா அவனுக்கு தேவையானதே எதுவும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலை ஞானியினுடைய நிலை. ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா, அவனுக்கு சந்தோஷம் நமக்கெல்லாம் வேணும்னா நம்மளை விட வேறான ஒரு பொருள் மூலமா வந்தாலும் சந்தோஷம்ன்றது.
ஆனா அந்த ஆத்மா அந்த ஞானிக்கு அப்படி கிடையாது. அவன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கான், எப்பொழுதுமே அவனுக்கு வேட்கையே இல்லை, கிருஷ்ணாவே இல்லை. தன்னைத்தானே அவன் திருப்தி படுத்திக் கொண்டு தனக்கு தானே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கான். இப்படி ஆத்மன்யேவ சத்துட்டா. இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு போய் நீங்க கர்மாவை தலையில கட்டுறது நியாயமே கிடையாது. ஏன்னா இவ தான் அபோவ் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால சத்திய அப்படிப்பட்ட அவனுக்கு காரியம் ந வித்தியதே, அவன் செய்யக்கூடியதான காரியம் அவனுக்கு எதுவும் இல்லப்பா. கரணீயம் கிஞ்சித் நாஸ்தி, அவன் பண்ண வேண்டிய காரியமே இல்லை. எப்படிப்பட்டவர்கள்? இந்த ஆத்ம திருப்த ஆத்மரேவ ஆத்மேவ சந்துஷ்டா மாணவா. இங்க மாணவகா அப்படின்னு போட்டார். மாணவகான்னா இந்த இடத்துல மனுஷன் அர்த்தம். எல்லா மனுஷனுக்கும் இது நாட் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்றதுனா கொஞ்சம் ஸ்பெஷலா அர்த்தம் பண்ண. நல்ல பக்குவமான சித்த சுத்தி வந்த மனசை உடையவன் மாணவன் இல்லையா? அப்படி வச்சுக்கணும். இல்லைன்னாக்கா மாணவகனா ஆச்சாரியால என்ன பண்ணிட்டார், சன்னியாசி அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அதனாலதான் இப்ப சன்னியாசத்தை சொல்ல வேண்டிய நெசடி. ஆச்சாரியார் பாட்சத்துல சன்னியாசி தான் இந்த நேரமே, சன்னியாசி தான் இப்படி இருக்கணும் அப்படின்றது சொன்னதுனால யஹாத்து ஆத்ம ரதிரேவ ஸ்யாத் ஆத்ம துஷ்ட மாணவகா ஆத்மன்யேவ சந்துஷ்டா சத்திய. அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு காரியம் ந வித்தியதே, அவனுக்கு ஒரு காரியம் கிடையாதுப்பா அப்படின்னாரு. ஏன் இல்ல அவனுக்கு காரியம்? ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்லணுமோ இல்லையா? அதுக்கு அடுத்த சொல்றது நைவ தஸ்யக்ருதே நார்த்தஹ ந தேக கஷ்டன நாஸ்ய சர்வபூதேஷு தஸ்ய அர்த்தவ்யபாஸ்ரயஹ. தஸ்ய கிருதேன அர்த்தஹ நைவ, அவன் செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லையே. யார் காரியம் செய்யணும்? அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறவனுக்கு தானே காரியமோ கர்மமா வருவான். இவனுக்கு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு எப்படி கர்மா வரும்? எதுவுமே வேணும். நமக்கு சாப்பாடு வேணும்னா அதுக்கு உண்டானது பண்ணணும். பசி இருக்குன்னாக்கா நமக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணும்னா அதுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், இதுக்கு போகணும், வீட்டுல பண்ணணும், இல்லை யாராவது பண்ணுவாங்க, பிச்சை எடுக்கணும். இப்படி இருக்கு. இவனுக்கு எதுவுமே இல்லை. அதனால இவனுக்கு கிருத்தேன அர்த்தம், இவன் செய்து அவன் ஆக வேண்டிய பிரயோஜனம் எதுவும் இல்லை, அர்த்தம் எதுவும் இல்லை, பிரயோஜனம். அதனால அவனுக்கு நாட் அப்ளிகபிள். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அகிருத்தேன இத கஷ்டன. இவன் கிரகஸ்தனா இருக்கான்னா 4 பேர் பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு தப்பு காரியம் பண்ணான்னா அது சொசைட்டில இவனால 4 பேர் கெட்டு போவான். அதனால இவனுக்கு அந்த பாவம் இவனை அறியாமையே சேரும். ஆனா சன்னியாசிய அந்த மாதிரிலும் அவருக்கு ஒண்ணு இருக்கு. அவர்தான் எல்லா பூனதையே கைட்டு போட்டு வந்தவராச்சு. அவருக்கு பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம யாராவது கிரகஸ்தனா இருக்கிறவன் ஒரு காரியம் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணலைன்னா அவனுக்கு பாவம்ன்ற ஒரு தோஷமானது சம்பவிக்கும். அவருக்கு எந்த தோஷமும் சம்பவிக்காது. அதனால நான் அப்புறத்தேன கஷ்டன தோஷா அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். யாரு செய்யாததுனால அவருக்கு எந்த தோஷமும் கிடையாது, செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நச்ச அஸ்ய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்த யபாஸ்ரய. அவருக்கு அஸ்ய இவருக்கு சர்வபூதேஷு எல்லா பூதங்களும் பிரம்மாது பரியந்தம், பிரம்மாஜியில ஆரம்பிச்சு ரோட்ல இருக்கிற பாக்டீரியா பரியந்தம் இருக்கக்கூடிய எதுலேருந்து அவருக்கு தேவையானது எதுவுமே கிடையாது. சச்சித்து அவருக்கு யார்கிட்ட இருந்து எதுவுமே யபாஸ்ரயா அப்படின்னாக்க எந்த பிரயோஜனத்துக்கும் ஆசிரியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா அவர் எந்த பிடிப்புமே அவருக்கு கிடையாது. ஒரு ஆலம்பனம் வேணும்னாலதான் பிடிக்கணும்னா நான் ஒரு எஃபர்ட் போடணும், அதை பிடிக்கணும். அவருக்கு எந்த பிடிப்புமே இல்லை. அதனால இந்த பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு சிவா விஷ்ணுல இருந்து ஆரம்பிச்சு பாக்டீரியா வரைக்கும் அவர் யாருடைய தெய்வம் அவருக்கு தேவையே இல்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால அவருக்கு எதுவுமே அவருக்கு பண்ண வேண்டிய காரியம் எதுவும் இல்லை ஞானிக்கு அப்படின்னாரு. சரி, தஸ்மாத் அப்படி ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த காரியம் அவர் பண்ணா கூட அதுல பற்று இல்லாம தான் இருக்காரு அவர். தஸ்மாத் அசக்தம். இத பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னாக்க தஸ்மாத் அசக்தா சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோஷ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. இப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்த கிரகஸ்தனா இருக்கக்கூடியவனா இருக்கவன் எப்படி கர்மா பண்ணணும்ன்றதுக்கு வந்துட்டார். அந்த ஞானிக்கு அது அப்ளிகபிளா இருக்கு.
நம்ம சொசைட்டில இருக்கிறவா எப்படி பண்ணணும், சொசைட்டில இருக்கவா எப்படி எல்லாம் இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு அப்படி இருக்கேன், ஓரமா உட்காந்துருக்கேன், கோவணத்தை கட்டிட்டு இருக்கேன், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் அவ இருக்கலாம். இல்ல, இவன் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஆகையினால அசக்தா, எப்பொழுதும் பலத்துல அபேட்சையே இல்லாமல், எப்பொழுதும் சங்கவர்த்திதா, சங்கம் இல்லாதக்கு இவன் காரியம் கர்ம சமாச்சர, பண்ண வேண்டிய கர்மாவை அந்த காரியத்தை சம் ஆச்சர, நல்லா ஆச்சரணம் பண்ணிதான் ஆகணும். அப்படின்னா நித்திய கர்மா நைமித்திக கர்மாலாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். காமிய கர்மா வேணா இவனுக்கு எக்ஸம்ஷன் வேண்டாம், ஏன்னா இவனுக்கு தேவையில்லை. இவன் கிரகஸ்தனா இருந்தா கூட இவன் வேதாந்தியா இருக்கிறதுனால இவனுக்கு காமிய கர்மால ஆசை இல்லை. காமிய கர்மா எதுவும் இவனுக்கு வரும். ஆனா நித்திய கர்மாவும் நைமித்திக கர்மாவும் இவன் பண்ணிட்டு தான் ஆகணும். அசக்தாகி ஆச்சரன், ஏன் பற்று வச்சுட்டு அதுல பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு எல்லா அதனுடைய பலனை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். இவன் என்ன பண்ணான், அசக்தாகி ஆச்சரணம், அதுல பற்று இல்லாதக்கு அவன் ஆச்சரணம் பண்ணானே, ஆனால் அந்த கர்மாவை அவனுக்கு என்ன ஆகும்னா அந்த கர்ம சுத்தியாரு. அந்த கர்ம சுத்தி ஆச்சுன்னாக்கா அவனுக்கு என்ன அது வேணும் இது வேணும்னு இவன் கேட்கலையே. கிரகஸ்தனா இருந்தா கூட அவன் காரியம் பண்ணணுமேன்றதுக்காக பண்றான். சீக்கிரமா பண்ணுன்னு சொல்லிட்டு நான் பண்றேன், எனக்கு ஒண்ணும் பலன்ல ஆசை இல்லை. அப்படி யார் பண்றானோ அவனுக்கு பரமாப்னோதி, பரம புருஷார்த்தமான மோட்சம் ஆகுது. இவனுக்கு சக்தியோடு கூட கர்மா ஒரு பற்றோடு பண்ணக்கூடியவனுக்கு பலன் கிடைக்கிறது. பற்று இல்லாம கர்மாவை பண்ணக்கூடியவனுக்கு அந்த கர்ம சுத்தி கிடைச்சி ஞானம் கிடைக்க போறது. அதனால பரம் அந்த ஞானத்வாரா அவனுக்கு பரம் அந்த மோட்ச புருஷார்த்தத்தையே பரம புருஷார்த்தமான இவனுக்கு அர்த்தம் காமம் இதுலயே தர்மத்திலேயே இருக்கான். இவன் மோட்ச புருஷார்த்தத்தையே அடைகிறான். இவன் பரமாப்னோதி புருஷா, இந்த புருஷனானவன் சித்த சுத்தி துவாரா பரம அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே அடைகிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, கிரகஸ்தனா கர்மா பண்ணிட்டு இருக்கிறவனுக்கும் ஞானத்துக்கு வழி இருக்கு, சன்னியாசிக்கு தான் இல்ல அப்படின்றதையும் அவர் சொல்றாருன்றது தெரியுது. அது மாத்திரம் இல்ல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். எவ்வளோ நமக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை விசாரம் பண்ணிட்டு 24 மணி நேரம் ஜனக மகாராஜாவும் யாக்கியவல்கியர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேதாந்தத்தையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக அவர் ராஜ்ய பாரத்துல அவர் எஸ்கேப்பே பண்ணல, அதையும் கவனிச்சுட்டு இருந்தார், இந்த மாதிரியும் கவனிச்சுட்டு இருந்தார். அதை இப்ப சொல்ல போறார். கர்மனை, அந்த கர்மாவனாலேயே இவர்கள்லாம் மோட்சத்தை அடைத்தவர்கள்லாம் இருக்காங்களே, ஆகையினால அதையும் பார்க்கணும். சன்னியாசிக்கு மட்டும்தான் இல்ல, கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து ஞானம் பெற்று வேதாந்தத்துக்கு வந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பகவானே கொடுக்கிறார், அதை கவனிக்கணும். தன்னையே வேற எக்ஸாம்பிளா எடுத்துட்டு போறாரு பின்னாடி. அதனால முதல்ல ஜனகரை சொல்லி அதுக்கப்புறம் நானே இருக்கேன் பாருன்னு சொல்ல போறாரு. இப்போ கர்மனை வைகி சம்சித்தம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமே வாபி பஷ்யன் தத்துவர்ஹசி கர்மனாகி சம்சித்தி. வெறும் கர்மாவை சித்தசுத்திக்காக பண்ணி 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 பண்ணியே சம்சித்தினாக மோட்சத்தையே அடைந்தவர்கள் ஆஸ்திதான அடைந்தார்கள். யாரு? ஜனகாதேகா. ஜனகர் அவர் தான் ரொம்ப ஃபேமஸா தெரியுது. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஜனகாதேகான்னு போட்டாரு. அப்படின்னாக்க ப்ளூரல் போட்டாரு, ஜனகர் முதலியவர்கள். எப்போ ப்ளூரல் போட்டாச்சுன்னா சமஸ்கிருதத்துல நமக்கு என்ன பண்ணோம், 3 பேராவது சொல்லணும். 2 பேராவது டுயல் போட்டிருந்தாரு, 2 சொல்லணும். அதுக்காக தேடி இருக்க இந்த பாஷ்யக்காரங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, அஸ்வபதி இருக்கார், இக்ஷ்வாகு இருக்கார், அஜாதசத்ரு இருக்கார், காசிராஜா இருக்காரு, எவ்வளவு வேணும் உங்களுக்கு. அதனாலதான் பகவான் போட்டாரு. இந்த அஸ்வபதி அப்படின்றவர் யாருன்னாக்க தினந்தோறும் அவர் என்ன பண்ணார், ராஜாவா இருந்தாலும் அவருக்கு இந்த சாவித்திரி மந்திரத்துல அப்படி ஒரு காயத்ரி மந்திரத்துல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த அஸ்வபதிக்கு. ஆனா அந்த டெய்லி அதையே பண்ணி 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 பகவான் பிரத்யட்சமாயி அவருக்கு ஒரு பொண்ணு ராஜா, அந்த பொண்ணுக்கு அவர் சாவித்திரின்னு பேர் வச்சுட்டார். அவர் அப்படி சாவித்திரியனுடைய அப்பாவான அஸ்வபதி மகாராஜா அப்படி கர்ப்பிஷ்டரா இருந்து கொண்டு ஞானியாகவும் இருந்து கொண்டு எப்பொழுதும் உபாசனை பண்ணி கொண்டே இருக்கார். அதே மாதிரி அஜாத சத்ரு,
அவன் என்ன பண்ணான்னாக்க ஒரு ராஜா, அவன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய புள்ள கார்கியர் என்ன பண்ணாரு, அவர் கையில போய் பார்த்தார். அவர்கிட்ட போனா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். அவரு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாரு. ஐயோ என்னப்பா இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க பிரம்மத்தை அறிய வேண்டாமான்னு, அதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, சொல்லிக் கொடுக்கறதாவது நீர் பிராமண ரிஷி, நான் சத்திரியன், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. அப்புறம் இவர் சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, நீங்க எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்காம இருந்தா உங்களுக்கு அது ப்ராப்ளம். அதனால நானே ஒத்துக்கும் போது உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிக் கொடுத்தா சரி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால என்ன தெரியுது, அஜாத சத்ரு ஒரு ஞானி அப்படின்னு தெரியுது. காசி ராஜா எல்லா இதுலயும் நம்ம புராணங்கள்லாம் பாக்குறோம், அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தாரு, வித்வஸ்தெல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. எப்போதும் அவர் தான் ஆச்சாரியால அவர் தான் கௌரவிச்சாரு, அவர் தான் பாஷ்யங்கள்லாம் எழுதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்றதுனால அவர் ஒரு ஞானி அப்படின்றதும் தெரியாது. அதனால இக்ஷுவாக்கு நம்ம ராமாயணத்தை படிச்சாருனாக்க எல்லா விஷயம் தெரிஞ்சவர்களா இருந்திருக்காங்க. இக்ஷுவாக்கெல்லாம் ரகுவம்செல்லாம் படிச்சாருன்னா அவெல்லாம் ஞானிகளா தான் இருந்திருக்காங்க. அதனால ஜனகாதேகான்னு போட்டது நிறைய பேர் இருந்திருக்கார்கள் நமக்கு தெரியாது. ஜனகர் முதலியவர்கள் அவர்கள்லாம் எதுக்காக கர்மாவை பண்ண அவளுக்கெல்லாம் தெரியாத, கர்மாவானது தூரே நெவர் கர்மா நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம. கம்பாய்ச்சி ஞானம் கர்மா இது ரொம்ப தாழ்ந்ததுன்னு தெரிஞ்சு கூட அவ பண்ணான்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா லோக சங்கிரகம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ராஜாவுடைய மெயினான விஷயம். லோக சங்கிரகமே வாபி, லோக சங்கிரகம் லோகத்துல இருக்கிறவாளை இந்த வழியில திருப்பணும், கரெக்டா பண்ணணும்ன்றதுக்காக அவ இருந்து காமிச்சாதான் அவ பண்ணுவான். நீங்க அப்பாவே சந்தியாவந்தனம் பண்ணா பையன் மொத்தம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னா எப்படி பண்ணுவான், நீ பண்றியா அப்படின்னு கேட்பான். அதனால நம்ம இருந்து ஆச்சரணம் பண்ணி நம்ம காமிச்சாதான் பையனை கேட்க முடியும் இல்லையா? அப்படி லோகத்துல எல்லாருமே அப்படிதான், எதை நான் பிராக்டிஸ் பண்றதோ அதுதான் நான் ப்ரீச் பண்ண முடியும். இல்லைன்னா இவர் சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால ப்ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணா அவ இருந்து காமிக்கணும். லோக சங்கிரகத்துக்காக அவ என்ன பண்ணாங்க, இந்த ஆசிரமத்துல இருந்து கர்மாவானது ஞானத்தோட கம்பேர் பண்ணா ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவ அந்த கர்மாவை பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன, லோகத்துல இருக்கவங்க பண்ண. இப்ப சன்னியாசியா இருந்துட்டு சங்கராச்சாரியா என்னது பூஜை பண்றாரு, பூஜை பண்ணலாமா? காய்கமான பூஜை, வாச்சிகமான பூஜை, மானசீக பூஜை எல்லாம் கர்மா இல்லையா? கர்மாவை யார் பண்ணணும்? ஊனல் இருக்கிறவங்க பண்ணான்னாக்கா அது நியாயம். ஊனலையும் விட்டுட்டு சன்னியாசத்தையும் எடுத்துட்டு நீ என்னையா பூஜையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கேள்வி இருக்குதான் இருக்கு. அவ என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மரத்துலன்றதுக்காக ஆச்சாரியால் போட்டது, இது மிஷினரி ஆக்டிவிட்டிக்காக தான் இந்த மரத்தை நடக்குது. அதனால அவ அந்த பூஜையை பண்ணிட்டு தான் இருக்கான். லோக சங்கிரகார்த்தம் பண்றான், அவளுக்காக வேண்டியது. அதனால ஒண்ணு இல்லை, ஜகத்துல நல்லதெல்லாம் நடக்கணும், யாரும் பண்ணாம போயிட்டா யஜ்யங்கள்லாம் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா இப்ப என்னதான் பண்றது? யாருதான் இந்த ஜனங்களுக்காக பூஜை பண்ணுவான்னா அவ தினம் பண்ணிட்டு இருக்கா அங்க இல்லையா? தினம் அவளுக்கு பண்ண வேண்டிய காரணம்னா ஊர் எல்லாம் நல்லா இருக்கணும்னாக்கா மழை பெய்யணும். இந்த கர்மாக்கள்லாம் சரியா நடக்கலைன்னா ஞானியினுடைய விஷயம், வேதாந்த விஷயம் அது தள்ளுங்க ஓரமா பேசிட்டு இருப்பான். ஊர் நடக்கணுமா வேண்டாமா? உலகம் நடக்கணும்னாக்க பூகம்பம் இல்லாம இருக்கணும், வெள்ளம் இல்லாம இருக்கணும், வறட்சி இல்லாம இருக்கணும், சண்டை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது? அங்கங்க பூஜை நடந்துட்டு இருந்தாதானே இது நடக்கும். சுகர்குமார் சொன்ன மாதிரி அங்கங்க தீட்சிதார் பண்ற மாதிரி இந்த பூஜை புனஸ்காரங்க நடந்தாதான் ஊர். அது அப்பதான் இயற்கையோடு ஒண்ணி நம்ம வாங்க முடியும். இயற்கை நல்லா இருந்தாதான் நம்ம இருக்கோம், இயற்கை நல்லா இருக்கணும், நம்ம கர்மாவை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ராஜாக்கள்லாம் கூட லோக சங்கிரகார்த்தம், லோக சங்கிரகத்தின் பொருட்டு அதை பார்த்து கம்பஷன், அதை இது எல்லாத்தையும் பார்த்து கஸ்டமருக்கு நீயும் அர்ஜுனா நீயும் இதெல்லாத்தையும் பார்த்து நீ இப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கும் சொல்றாரு நீங்களும் இப்படி பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, எப்படி அதை நம்ம பண்ணணும், ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் பட்டா அதுக்கு பதில் சொல்ற, ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ தயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. யார் யார் நம்ம எல்லாருமே ஹீரோ வர்ஷிப்ல இருக்கோம். யார் யார் எப்படி பண்றா, சிஷ்யர்கள் என்ன பண்றாரோ அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். அவர் என்ன பண்றாரு, நம்ம சாஸ்திரிகள் என்ன பண்றார்,
நம்ம பாட்டுக்கு வர சாஸ்திரிகள் என்ன சொல்றா அதுதான் நம்ம பண்ணுவோம். இப்போ நமக்கு சந்தேகம் வருதுன்னு வச்சுங்க, நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கறது? இப்போ சந்தியாவந்தனம் இருக்கு, சந்தியாவந்தனத்துல நடந்ததாயி நமஸ்பராதா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் எனக்கு அப்ளிகபிளா அப்படின்னு தெரியணும்னா புத்தகம் போடுறவங்களாம் என்ன பண்றோம், எல்லாரும் அதை போட்டுருவாங்க. புத்தகம் எல்லாரும் பண்றது தானே, எனக்கு அப்ளிகபிளா அப்படின்னு தெரியணும்னா நான் யாரை போய் கேட்கணும்? ஆத்துக்கு வரக்கூடிய ஒரு சிஸ்டரை தான் நான் தேடி கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் நம்ம ஜாதியில பிறந்தவரா பார்த்து அவர் இதுலயே இந்த ஃபீல்ட்ல இருக்க பார்த்து சார் நமக்கு இந்த மந்திரம் இருக்கா, அவர் இருக்குன்னு சொன்னா பண்ணணும். இல்ல நமக்கு இல்லப்பா அது அது அவளுக்கு தான் இது, நம்மளுக்கெல்லாம் கிடையாது, நம்ம பிராச்சீனமா பண்றது இல்லைன்னு அப்போ நமக்கு சந்தேகம். இன்னொரு சிஸ்டரை பார்த்து இப்படி அவர் சொன்னாருன்னு கேட்டோன்னா அவர் சொன்ன உடனே நம்ம பண்றோம். இப்படியான நம்ம பண்றோம். அதுதான் நமக்கு பிரமாணம். எது பண்ணாலும் அது தெரிஞ்சுட்டுதான் நம்ம பண்ணணும். தெரியாம ஏதோ நம்மளும் பண்றோம் நம்ம காரியத்தெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதனால இவங்க என்ன பண்ண, யார் யார் கிரேட்டான பேர் இருக்கோ, சிஷ்டாச்சாரத்தோட இருக்கானோ, சிஷ்டாச்சாரமா இருந்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஜெனரேஷன் வேணா இப்படி கெட்டு போச்சுன்னு சொல்லலாம், அப்பாக்கள்னா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி இல்லை, நல்லா எல்லா யஜ்யாதிகள்லாம் பண்ணி அதனாலதான் நம்மளுக்கும் இந்த புத்தகத்தை தொடரும். அப்படின்னாக்கா என்ன இருக்கணும்னாக்க அந்த சிஷ்டாச்சாரம்னா அவெல்லாம் சிஸ்டர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடி எல்லாம் வேதம் சுருக்கி எல்லாத்தையும் படிச்சுதான் இது மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழக்கத்தை நம்ம ஏற்படுத்துறோம். அது மங்கிலி பண்டிகைகள்ல மாமியார் என்ன வழக்கம் சொல்றாருன்னா அப்படின்னா அவளுடைய மாமியார் அவெல்லாம் நல்ல யாகங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவாளுக்கு நம்மளோட நல்லா தெரியும் எது பண்ணணும்ன்றது. அதுக்கேற்ற மாதிரி அவ பண்ண அதை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் தான். மாமியார் என்ன சொன்னாலும் அதுதான் நீ பண்ணணும், மாற்றி பண்ணேன்னாக்க இது ஒண்ணு தப்பான இருக்காங்க. ஏன்னா அவ நம்மளை விட நாலேஜ், நம்மளுடைய மதத்துல இது ஒரு பெரிய சௌகரியம். நம்ம முன்னோர்கள் நம்மளோட அறிவாளிகளா போயிட்டாங்க. அவளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இஸ்ராயலுக்குலாம் அவளுக்கு வெஸ்டர்னர்ஸுக்கெல்லாம் நான் அப்பா விட படிச்சவான்னு நினைச்சிருக்கேன். அவளுடைய படிப்பு அப்படி, நம்மளுடைய படிப்பு அப்படி கிடையாது. இங்க நம்ம எப்பொழுதுமே எங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் சின்னவன் தான், எங்க தாத்தாவுக்கு முன்னாடி எங்க அப்பா சின்னவர் தான், எங்க தாத்தா அவனுடைய தாத்தாவுக்கு முன்னாடி எங்க தாத்தா சின்னவர் தான். இப்படி சம்பிரதாயமா இருக்கிறதுனால இந்த சிஸ்டர்களா இருக்கிறவர்கள் என்ன பண்றார்களோ அதை பார்த்துதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னாக்கா அந்த கிரகஸ்தனா இருக்கிறவன் என்ன பண்ணணும், எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் அதை பண்ணி காமிக்கணும். அப்பதானே சிஷ்டாச்சாரமானது வரும். ஆகையினால ஆச்சரதி சிரேஷ்டா, எதெல்லாம் சிரேஷ்டனாக இருக்கிறவர் ஆச்சரிக்கிறாரோ எந்த காரியத்தை பண்ணோம் தத்ததேவ அதையேதான் இதரோ ஜனங்க. பாவம் இன்னசென்ட் பீப்புள் எதை பண்ணுவான், அவனுக்கு எப்படி தெரியும், முதல்ல எப்படி தெரியும் சன்னியாசம் எப்படி பண்றது, ரெண்டு குத்திட்டு உட்கார்ந்துக்கணுமா முன்னாடி பிடிக்கணுமா எல்லாமே தகராறு தானே. ஒண்ணு எத்தனை தடவை கொடுக்கணும், எந்த விரல்ல இப்படி தொடணும், இந்த விரல்ல எல்லாமே பார்த்து தான் நம்ம கத்துக்கணும். எந்த கர்மாவா இருந்தாலும் கத்துட்டு தானே நம்ம பண்ண முடியும். எது பண்ணணும்னாலும் அதெல்லாம் பண்ணணும்னா என்ன அர்த்தம், நமக்கு ஒரு பிரமாணம் வேணும். பிரமாணம் வேணும்னா ஒரு சிஷ்டர் வேணும். அந்த சிஷ்டரானவர் யாரா இருக்கணும், கிரகஸ்தனா இருக்கணும், அவன் வேதாந்தம் படிச்சிருக்கணும், ஸ்ருதி விஷயங்கள்லாம் தெரிந்தவரா இருக்கணும். அப்படி தெரிந்தவரா ஞானியா இருந்தவர் அவர் என்ன பண்றாரு, லோக சங்கரத்துக்காக அவரும் அந்த பண்ணிட்டு இருக்காருன்றத ஒரு நிச்சயம் வந்துருச்சுன்னா அதைதான் ஜனங்கள்லாம் பண்ணா. அப்ப இந்த உலகம் கரெக்டா போயிட்டு இருக்கோம், நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கோம், அதனால போயிட்டு இருக்குன்றதுக்காக தான் அந்த காலத்துல அப்படி வச்சிருக்காங்க. ஆனா எஜ்ஜர் ஆச்சரித்து சிரேஷ்டான உசந்தவர் சிஸ்டர்கள் அவர்கள் என்ன ஆச்சரணம் பண்றாரோ தத்ததேவ அதையேதான் இத்தர ஜனக ஃபாலோ பண்ணுவாங்க. பிரமாணம் கொடுத்து அதுதான் அவன் பிரமாணமா வச்சுக்க போறான். அவர் தான் அங்க காண்டரா வேற இருக்காரு. அங்க பிரமாணம் அது எதுக்கு, லோகா அது அனுவர்த்தது, லோகமானது அது பின்னாடியே தொடர்ந்து போகும். அனுசிருஷ்டி அப்படின்னா அது வர்த்தனம்னாக்க நடத்துக்கிறது, அதை தொடர்ந்துதான் வர்த்தனம், அதை தொடர்ந்துதான் இவர்கள் பண்ணிருப்பாங்க. ஆகையினால எல்லா லௌகிகமோ வைதிகமோ எல்லாமே பிரமாணம் நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறதுன்னா சிஸ்டர்கள் கிட்ட தான் கிடைக்கிறது. ஆகையினால கிரகஸ்தனா இருக்கிறவன் நிறைய நாலேஜபிளா இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும், கர்மாவை ஞானம் தான் ரொம்ப ஒட்டத்தீடு தெரிஞ்சாலும் அவன் கர்மாவை விடக்கூடாது. ஏன், அவன் அப்படி பண்ணி காமிச்சாதான் அவன் பண்ற மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகையினால கிரகஸ்தனாக இருந்தாலும் ஞானம் வந்தாலும் வேதாந்தம் படிச்சாலும் கர்மா அவனால பிரயோஜனம் இல்லை. கர்மானாக்கா ஆப்பியம், உற்பத்தியம், சம்ஸ்காரியம் என்ன இதெல்லாம் தெரியும் அவனுக்கு.
அவனுக்கு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு படிச்சாலும் அந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அந்த உபாசனையை அவன் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவன் பண்ணிட்டு இருந்தாலும் லோகத்துக்காக இருக்கும். அது மட்டும் இல்ல அந்தந்த தேவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அப்படின்றதுக்காக காயத்ரி ஜபம் பண்ணிதான் ஆகணும் அவன் டெய்லி. ஆகையினால அதுதான் லோகா அப்பதான் அதை அனுபவிப்பான் அப்படின்றதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னையே எடுத்துக்கோ அப்படின்றாரு இப்போ பகவான். சரி, ஜனகாதிகள் கிரகஸ்தர்கள் சிராஸ்தர்கள் எல்லாம் பத்தி என்னையே எடுத்துக்கோ, தன்னையே இப்ப எடுத்துக்கலாம். சந்தேகம் இருந்துருச்சுன்னா உனக்கு என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன், பஞ்சாயத்தை கட்டியிருந்தானே எல்லாரும் பணம் போடுறாங்க கிருஷ்ணரை. அவர் ஒண்ணு கோமனம் கட்டிட்டு எப்படியோ தெத்தி பல்லோடலாம் ஒன்னும் நிக்கலையே. அவரும் மனுஷ மாதிரியே தான் எடுத்திருக்காரு. அவரும் 4 பேருக்கு தெரியாமே எல்லாரோடையுமே கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுனனுக்கே புரியுது. ஐயோ, நான் உங்களை போய் நான் ஏ சக்கா, ஏ மாதவா, ஃப்ரெண்டுன்னு எல்லாம் கூப்பிட்டேனே, நீங்க எவ்வளவு உங்களோட உட்காந்து ஒரே பெட்டில உட்காந்தேனே, ஒன்னா சாப்பிட்டேனே, உங்களோட நான் சாப்பிடுறதுக்கு தகுதியானவனா நானே அப்படின்றதெல்லாம் தெரியாத அளவுக்கு அவர் இருந்திருக்காங்க. அர்த்தம் எல்லார மாதிரியும் தான் இருந்திருக்காரு. எல்லார மாதிரி இருக்கிறதுன்றதுதான் ஒரு பெரிய ட்ரைக்கு. அது எவ்வளவு நாலேஜபிளா இருந்தாலும் எல்லாரோடையும் சௌஜன்யமா இருக்கணும், சௌலபியமா இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு டீச்சிங். அவரோட ரொம்ப தப்பு. அவர் எப்ப பார்த்தாலும் கத்துவாருன்னா அதுல என்ன பெருமையான அது அது ஒண்ணும் பெருமை இல்லை. அவர் சௌலபியம் இருக்கணும், சௌஜன்யமா இருக்காருன்னா அவர் என்ன எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவர் இறங்கி இருக்காரு. அதுதான் ஹியூமிலிட்டி காமிக்கிறது. அப்படி பகவானே இருந்து காமிச்சிருக்காரு. அதனால சந்தேகமே இல்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்ன்றது. அப்படி நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் ரிஷி லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். ஏ பார்த்தா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் பாஷ்யங்களை எழுதுறாங்க. ஏன்னாக்க பார்த்தான்னு இவருக்கு கூப்பிட்டாரு. பார்த்தன்னா பிருதா, பிருதுக்கு பேரு குட்டிக்கு முதல்ல சூரசேனனுக்கு பொண்ணா பிறக்கும் பொழுது அவளுக்கு பேர் பிருதான்னு பேரு. பிருதை தமிழ்ல சொல்றதால பிருதான்னு பேரு. அதுக்கப்புறம் குந்தி போஜனுக்கு தத்து போயிட்டான். அங்க போன உடனே குந்தியா பேர் மாறிடுது. அதனால இவனை பகவான் என்ன பண்ண கௌசேயான்னு கூப்பிடுவாரு, குந்தியினுடைய புத்திரனேன்னு கூப்பிடுவாரு, பார்த்தான்னு கூப்பிடுவாரு, பிருதுவனுடைய பிள்ளையேன்னு கூப்பிடுவாரு. இந்த இடத்துல அவன் பார்த்தான்னு கூப்பிட்டது என்னன்னா இவனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றாராம் அவரு. அதனால என்னுடைய இவனான அத்தானாச்ச இவன் அப்படின்றதுனால இவன் சூரசேனனுடைய பிள்ளையா, இவருக்கு ரொம்ப வேண்டியவன்றதுனா அந்த பழைய பேர்ல கூப்பிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் சும்மா சுவாரஸ்யத்துக்கு புலகுண்ட ராமராய கவிதை அப்படி பேசுறாரு. அதனால அவர் என்ன நம்மே பார்த்தா பார்த்தான்னு கூப்பிடுற. பார்த்தா நம்மே அஸ்தி கர்த்தவியம், மே கர்த்தவியம் ந அஸ்தி. எனக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா இந்த உலகத்துல? நான் பகவான், எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு ஏதாவது நான் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்னத்துக்கு புல்லாம் உள்ள வச்சு ஊதிட்டு இருக்கணும், நான் என்னத்துக்கு எல்லாருக்கும் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா லோக சங்கரகா அர்த்தம். எல்லாரும் நான் எப்படி பண்றானோ அதே மாதிரிதான் பண்ணுவான். அந்த பயத்துலதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நமே பார்த்த அஸ்தி கர்த்தவியம் ந கர்த்தவியம் மே அஸ்தி. ஒண்ணு நாஸ்தி கர்த்தவியம் ந அஸ்தி. பார்த்த இங்க மாத்திரம் இல்ல, ரிஷு லோகேஷ், மேல் லோகமா இருக்கட்டும், நடுலோகமா இருக்கட்டும், கீழ் லோகமா இருக்கட்டும், பூலோகமா இருக்கட்டும், போர் லோகமா இருக்கட்டும், சுவர் லோகமா இருக்கட்டும், கீழ் லோகத்திலேயே எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது, இந்த லோகத்திலேயே எனக்கு ஆக வேண்டியது கிடையாது, மேல் லோகத்திலேயே. இன்ஃபேக்ட் இந்த லோகங்கள்லாம் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதனால எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ரிஷு லோகேஷ் கிஞ்சன, கொஞ்சம் கூட எனக்கு வேண்டியது ஒண்ணும் இல்லை. இருந்தா அனவாப்தம் அவாப்தவியம், என்கிட்ட ஏதாவது கிடைக்காது அப்பிராப்தம் ஏதாவது இருந்ததே ஆனால் பிராப்தமா பண்ணணும். எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகணும்னு ஆசை. குழந்தை இல்லை, அவருக்கு ஏதாவது இருக்கா? அவருக்கு கிடைக்காததுன்றது ஒண்ணுமே கிடையாது. கிடைக்க வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா? அவருக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது வர்த்தையே வச்ச கர்மணி, நான் கர்மாவிலதான் நான் வர்த்திச்சுட்டு இருக்கேன். நான் கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இல்லையா, என்ன பார்த்தாலே உனக்கு தெரியுமேப்பா அப்படின்ட்டாரு. நமக்கும் பெரிய ஒரு டீச்சிங்க. அவ்வளவு தூரத்துக்கு போன அவர் எப்படி இருக்காரு? எல்லார மாதிரி இருந்தானே அவர் இருந்தார். ராமர் எப்படி இருந்தார்? எப்படி
அப்படி இருக்க வேண்டியவர் எப்படி இருக்கும் மிதபாஷின அப்படின்னார். அவருக்கு எத்தனை ஒரு தர்மங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க எப்பொழுதுமே மிதமா தான் பேசுவாராம். அவரு ரொம்ப வள்ளிதான் பேசினதே கிடையாது, பிரியவாதம். அப்புறம் பூர்வ பாஷினே நமகான்னு ஒரு நாம ராம அஷ்டோத்திரத்துல முதல்ல வந்தாங்க. யார் வந்தாலும் முன்னாடி பேர் பேசிட்டு அதை வாங்க இவர் குரல் கொடுத்துருவாரு நீங்க வர்றதுக்கு முன்னாடியே. இந்த இதுல எல்லாம் சொல்ல கேரளாவெல்லாம் நம்ம கிட்டெல்லாம் சொல்லும், போய் பார்த்தாருனாக்கா ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுங்க, நீங்க தான் பேசணும், நீங்க தானே வந்தீங்க, நீங்க தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாரு. பூர்வ பாஷினம் முன்னாடியே அவர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்டு வர்றான். நீங்க தானே வந்து நீங்களே பேசுங்க அப்படின்னா பூர்வ பாஷினே நமகா மித பாஷினே நமகா இப்படி எல்லாம் நமக்கு அவர் பகவானா இருந்தாலும் அவர் செய்து காமிச்சிருந்தாரு. அவரை போய் விஸ்வாமித்திரரோட போகும்போது இலையில படுத்திருந்தாரு. அவரு படுத்துட்டு அங்க அவர் பண்ணி சந்தியா வந்தனா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு அவர் பாவம் கீழே தரையில படுத்திருந்தார். ராமரை தான் எழுதினார் அவர் இவர் விஸ்வாமித்திரர். இப்படி எல்லாம் இருந்து காமிச்சிருக்கார்கள் பகவான்கள். இருந்தாலும் அந்த கர்மாவை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி தான் காமிக்கணும்ன்றதுக்காக. ஏன் அப்படி எல்லாம் பண்ணணும் அவர் அப்படின்னாக்க, எதிஹி அகம் ந வர்த்தேய ஜாது கர்மணி அதந்திரிதா மம பத்வானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. ஏன் தெரியுமா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா அதை புரிஞ்சுக்கணும். எதிஹி அகம் ந வர்த்தேயம், இப்படி எல்லாம் நான் பண்ணலன்னு வச்சுக்கீங்க. அது எப்படி ஜாத்து கர்மணி அத்தன்றதா ரொம்ப அலர்ட்டா இந்த கர்மாவெல்லாம் நான் பண்ணிட்டே இருக்கேன். நான் பகவான் ஒரு நிமிஷம் நினைச்சுட்டேன்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அதனால நான் கான்சியஸா இந்த கர்மாவெல்லாம் பண்ணிட்டே இருக்கேன். கான்சியஸா பண்றேன்றது அசந்திரிதான ஆலசகா அப்படின்னு. அனலசகான ஆலசியம்னாக்க ஒரு சோம்பேறித்தனம் இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப அலர்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனாக்க எதி அகம் ந வர்த்தேயம், இத நான் பண்ணல அப்படின்னாக்க ஜனங்கள்ல நான் என்ன பண்றேனோ பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் யாதவ ராஜா ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த ராஜா என்ன பண்றாருன்றது பக்கத்துல இருக்கிற மினிஸ்டர்ல இருந்து பசங்கள்ல இருந்து எல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் எப்படி பண்றாரோ அப்படி 11 மணிக்கு வந்தாங்கன்னாக்கே ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் சொல்லிட்டு வர ஆரம்பிப்பாரு. 11:35 அவர் என்ன பண்ணணும், என்டிஆர் அவர் கரெக்டா 9 மணிக்கு வந்து பஞ்சடிச்சாருனாக்க எல்லாரும் 9 பஞ்சடிப்பான். அதனால அவர் ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் நம்ம லோகத்துல சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்ற, அகம் நான் வர்த்தேன், நான் இந்த மாதிரி பண்ணலன்னா மம வர்க்குமா அப்படின்னா என்னுடைய வழி, மம வர்க்குமா என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழியை அனுவர்த்தந்தே மனுஷியாக எல்லாரும் அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நான் என்ன பண்ணணும், நான் அந்த மாதிரி இருந்து காமிக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், எல்லார மாதிரியுமே நானும் பஞ்சவேட்டம் கேட்டுட்டு இருக்கேன், நானும் எல்லார மாதிரி போயிட்டு இருக்கேன். நானும் குசேலனோட ஃப்ரெண்ட்ஸா போனேன். அவெல்லாம் எப்படி குருகுலத்துக்கு போவாளோ அதே மாதிரி நானும் சாந்திபுரி வித்யாலயாவுக்கு போனேன். சந்தீபுரி ஆசிரமத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சந்தீபுரி டிஸ்ட்ரிக்ட் போய் அவர் எல்லாரும் குரு தட்சணத்தை நானும் குரு தட்சணை கொடுத்துதான் படிச்சேன். இப்படி எல்லாம் அதே மாதிரியே ராமர் என்ன பண்ணிருக்காரு, வசிஷ்டரை போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டார். அதுதான் யோக வசிஷ்டம். விஸ்வாமித்திரரோட போகும்போது அவருடைய பாடங்கள் கேட்டுட்டே போயிட்டு இருக்காரு. அவர் பகவானுடைய அவதாரமா இருந்தாலும் ஆனானப்பட்ட இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தாலும் அவெல்லாம் எப்படி இருந்து காமிச்சிருக்கா நமக்குன்னாக்க, சாதாரணமாக இருந்து எப்படி இருக்கணுமோ அப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்த தர்மத்தை, அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஸ்ரீராம நவமியை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி மம வருஷமா அனுவர்த்தது அவ எப்படி போனாலும் அதே மாதிரிதான் நம்மளும் போவோம். பின்னாடி மனுஷர்கள்லாம் அப்படிதான் போவாங்க. சர்வசா எல்லா விதத்திலையும் ஜனங்க நான் என்ன பண்றேனோ அதை பண்றதுனால நான் ரொம்ப அலர்ட்டா கேர்ஃபுல்லா எப்படி எல்லாம் ஸ்ருதியில சொல்லியிருக்கோ அதே மாதிரியே அவர் இருந்திருக்காரு. அதனால்தான் உங்களுக்கு மகாபாரதத்துல நமக்கு சந்தேகங்கள்லாம் வரும். அவர் என்னமோ தப்பு பண்ற மாதிரி இல்ல, அவர் பழைய கணக்கு பொது கணக்கெல்லாம் பண்ணி அந்த தர்மமானது நமக்கு நல்லா புரியறதுக்காக தான் அவர் பண்ணி காமிச்சார். அவர் பண்ணது அதர்மமான விஷயம் தெரியாம சொல்லிடுறான். அவர் பண்ண தர்மத்தை முன்ன பின்ன யோசிச்சு பார்த்தாருனாக்க
அப்போதான் நமக்கு புரியும் அவன் எதுக்காக அப்படி பண்ணார் இவனுடைய பழைய கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் பகவானா இருக்கிறதுனால அந்த பழைய கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக அந்த தர்மத்தை எப்படி ஆச்சரணம் பண்ணணும்ன்றதை காமிக்கிறதுக்காக தான் அந்த மகாபாரத புத்தகமே வந்தது இல்லையா? அப்படி நான் எப்படி இருக்கானோ அதை தான் ஜனங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் பண்ணிட்டு நீ என்னையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. கற்பனை அசந்திரிகா அப்படின்னாக்க ரொம்ப அலர்ட்டா நான் பண்ணிட்டே இருக்கேன். எப்படி கர்மா பண்ணணுமோ அதனாலதான் ஸ்ருதி கர்மாவோ ஸ்ருதி கர்மாவோ அதுல இருக்க மாதிரிதான் பகவான் பண்ணணும். அதனாலதான் இந்த கோவில் எல்லாம் கூட ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. எது அனாச்சாரமோ அதெல்லாம் பண்ணப்படாது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம கோவில்னா தர்மசாஸ்திரத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பகவானுக்கும் எல்லாமே பண்ணணும். சாஸ்திர விருத்தமாலாம் பகவானுக்கெல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான். யாகம் பண்ணணும்னாக்கா அது சௌத்தத்துல எப்படி பண்றாலும் அப்படி பண்ணும், ஹோமத்தையும் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எதையாவது எடுத்து போட்டுறது, அந்த சாமிகளுக்கு போய் பசு பதார்த்தத்தை போய் மாலையா போட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணப்படாது. ஏன்னா அனாச்சாரமான செய்தி அவரே போட்டு கொடுத்த ரூலு. அந்த ரூல நம்மளுடைய விஷயம் தெரியாம அவரையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னா காட் இஸ் பவுண்ட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஸ்ரௌத்தம் ஸ்மிருதி ஸ்மார்த்தம் இதை பைன் பண்ணி தான் பகவானும் இருக்கணும். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். தெரியாம பண்ணிடப்படாது. பண்ணானாக்கா அதனால விளைவுகள் என்னன்னாக்க நம்ம ஏதோ பக்தியில பண்ணிடுறோம். ஆனா இதனுடைய விளைவு என்னன்னா இது சொன்ன மாதிரி இந்த வெள்ளம் பூகம்பம் இதெல்லாம் அதனுடைய இம்பாக்ட் வருது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனா இந்த சாஸ்திரத்தை அனுசரிச்சுதான் எல்லாம் பண்ணணும். அப்படியே மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமா பிரஜாஹ. ரொம்ப இப்படி நான் பண்ணலன்னா என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உலகத்துல எப்படி இருக்கு, நான் ரூல் எப்படி போட்டு வச்சிருக்கேன்னா இந்தந்த வர்ணம் இந்தந்த ஆசிரமங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லி பகவான் போட்டதுதான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொல்றாரு. வர்ணாசிரமங்கள்லாம் நான் பண்ணதுதான். இந்த சமுதாயம் நான் பண்ணதுதான். எல்லாம் அதுக்கேற்ற மாதிரிதான் நான் நடந்துக்க முடியும் இல்ல. எனக்கு முதல்ல என்னுடைய ஜாதி, என்னுடைய ஆசிரமம், என்னுடைய கோவர்க்கர்ஸ், எங்க பக்கத்துல இருக்கிறவா, என்னுடைய ரிலேட்டிவ், இதெல்லாம் இதால் பைண்டிங். அதுக்கேற்ற மாதிரிதான் நான் வாழணும். என்னுடைய கர்மா எல்லாம் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய நாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலயே நம்மளுடைய ஸ்டேட்டுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா ரூலையும் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மாத்திரம் இல்ல, இந்த ராஜ்யத்துல என்ன சொல்றாரோ அது என்வைரான்மெண்ட்டையும் பாத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரிதான் காரியங்களை பண்ணிட்டு இருக்க முடியும் இல்லையா? பிளாட்ல உட்கார்ந்து இருக்கேன்னு வச்சுக்க, நான் பாட்டுக்கு பெருசா ஒரு ஹோமத்தை பண்ண முடியுமா? அப்படின்னாக்கா நான் என்ன தேடி போய் அந்த ஹோமம் பண்ணாக்கா வெளியில பண்ணா தப்பு இல்லையா? தப்பு இல்லாத பட்சத்துல நான் வெளியில போய் பண்ணிதான் ஆகணும். எல்லாத்தையும் நானே பண்றேன்னு என்வைரான்மெண்ட் அது வேற கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு. வர்ணம் என்ன, ஆசிரம் என்ன, சமுதாயம் என்ன, நாடு என்ன, எல்லாத்தையும் ராஜ்யம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சூழ்நிலை என்ன, இயற்கை என்ன, இப்படி எல்லாம் பார்த்து 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 அந்த கட்டுப்பாடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கார் பகவான் இல்லையா? அதே மாதிரி இப்ப வர்ணாசிரமம்னாக்க என்ன அர்த்தம்? யாஜனம் பண்ணணும்னா யாரு பண்ணணும்? பிராமணன் தான் பண்ணி வைக்க முடியும் இல்லையா? சத்திரியனோ வைத்தியனோ இருக்காருனாக்கா அவ யாகம் பண்ணலாம். ஆனா பண்ணி வைக்கிறது யாரு பண்ணி வைக்கலாம்? இவனுக்குதான் அந்த யாஜனம்ன்றது இருக்கு. தானம் இவன் தான் வாங்க முடியும் இல்லையா? வேற யாருக்கு போய் தானத்தை கொடுக்க முடியும்? நீங்க வாங்கறதுக்கு அதிகாரம்ன்றது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யுத்தம் ஒரு கம்யூனிட்டி தான் பண்ண முடியும். அவளுக்கு தான் அந்த நாட்டெல்லாம் தெரியும். அதே மாதிரி இன்னொரு கம்யூனிட்டி வைத்தியம்னா கோரக்ஷனம் அவளுக்கு தான் தெரியும். வாணிஜ்யம் அவளுக்கு தான் தெரியும். அப்படி எல்லாம் ஒரு ஹார்மனி இருக்கணும், நேச்சர்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன். சேவை பண்ணணும் ஒருத்தர் கமிட்டடா இவாளுக்கு எல்லாம் சேவை பண்றதுக்கு ஒரு குரூப் வேணுமே அப்படின்றதுக்காக 4 வர்ணங்களையும் தயாரிச்சிருக்க. அதே மாதிரி வாழ்க்கை முறையும் தயாரிக்கும். குருகுல வாசம் பண்ணணும், வைத்திய தேவம் பண்ணணும், தேவ பூஜை பண்ணணும், ரிஷி பூஜை பண்ணணும்,
இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாதான் அந்த நேச்சருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்கும். நேச்சரோட ஒன்றி வாழணும்னா இப்படி பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ணாதான் நேச்சரோட நம்ம ஒன்றி வாழ முடியும். இது எல்லாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாம் உலகம் இல்லைன்னாக்க இல்லாத ப்ராப்ளங்கள்லாம் வருது உலகத்துல. ஏன் அப்படின்னா அவளுடைய தர்மத்தை சரியா அனுப்பிட்டே இருந்தான்னா அந்த நேச்சரும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம நேச்சர்கிட்ட நிறைய எடுக்கிறோம், ஆனா நேச்சருக்கு ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது. அப்படி இருந்தாலும் என்ன இருக்கும் ப்ராப்ளம். நிறைய சாப்பிடுவேன், ஆனா நான் படுத்துட்டே இருப்பேன்னாக்க யார் ஆஸ்பத்திரிக்கு போனோம்? நான் தானே போனேன். எதை எடுத்துக்கிறாரோ அந்த அளவுக்கு வெளியில கொடுத்துதானே ஆகணும். அதே மாதிரி நேச்சர் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறோமோ நேச்சர் கையில இருந்து அவ்வளவு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னு ரூல் போட்ட உடனே நானே அப்படி ஃபாலோ பண்ணாம போயிட்டேன்னாக்க இப்ப என்ன ஆகும்? தேர் இஸ் பி கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஆசை வந்து ஆசை கிடைக்கலன்னா டக்குன்னு எடுத்து தூத்து போடுறான். என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் எடுத்து எடுத்து போட்டுறான். இப்படி எல்லாம் லோகத்துல பாக்குறான்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சரியான யஜ்யங்கள் யாகாதிகள்லாம் ஒழுங்கா நடந்ததுன்னா அந்த நேச்சர் எல்லாம் சரியா இருக்கும். இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரேடியா வெள்ளம் வருது, இல்லைன்னா பூகம்பம் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நேச்சரோட நம்ம கரெக்டா இல்லை. நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாது. அத மாதிரி நான் போட்ட ரூலை நானே ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னாக்க தேர் இஸ் தி கன்ஃபியூஷன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு பகவான் சொல்றாரு. உத்தீதேயுரிமே லோகாஹ ந புரியாம் கர்ம சேதஹம் அஹம் ந கர்ம புரியாம் சே. நான் ஒருவேளை இந்த கர்ம எல்லாம் ஒழுங்கா பண்ணாம போனேனே ஆனால், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய காரியத்தை. கரெக்டா சூரியன் வரவேனா பீசாத்மாத்வாதப்பவது அவர்கிட்ட இருக்கிற பயத்துலதான் காத்தானது கரெக்டா அடிக்கணும். பீசாத்மாத் அஸ்தி சூரியனா இருக்கட்டும், மிருத்யுவா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இல்ல எல்லாரும் அவர்கிட்ட அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற பயத்தினாலதான் எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். அவ எல்லாம் பண்றதை நிறுத்தினா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவர் போட்ட ரூல் எல்லாமே. அதனால அந்த கர்மா எல்லாம் இவர் எப்படி போட்டாரோ அதே மாதிரி அவ பண்ணா இவன் பண்றாளான்னு அவர் பார்க்கணும். காரகிதாவும் இவர் தான். ரூல் போட்டவரு இவர் தான். அந்த ரூல் சரியா நடக்கிறதான்னு பார்க்கணும். இவருடைய நம்ம இந்த கோதானம் பண்ணோம்னு வச்சுங்க, நமக்கு என்ன இன்னைக்கு துட்டு இருக்குன்றதுக்காக ஒரு 10,000 கொடுத்துட்டு விட முடியாது. ஒரு வருஷம் அவன் ஒழுங்கா பாத்துக்கிறான்னு அப்பதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்தது கரெக்டா போய் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அவன் பாட்டுக்கு 2வது மாசம் விட்டுட்டான் என்ன பிரயோஜனம்? அதனால அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸையும் நான் கொடுக்கணும். கொடுத்து அது கரெக்டா இருக்கா, கரெக்டா பண்றானான்றதையும் போய் பார்க்கணும். அப்பதானே நான் கொடுத்த பலன் ஆகும். நான் ஏதோ கடனேன்னு கொடுத்தேன்னா இவனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதுக்கேற்ற மாதிரிதான் அவனும் வாங்கினவனுக்கு தெரியும். இந்த மாமாக்கு ஒண்ணு என்ன பெரிய சரியாகணும் பண்ற மாதிரி எங்கிட்ட வந்து என்ன போய் டெஸ்ட் பண்ணாரு, வேலை படிச்சிருக்கியா, எங்க ஆத்துக்கு வரையா அப்படின்னாக்கா அவருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரிதான் அவர் கர்மாவும் பண்ணி வைப்பாரு இல்லையா? அப்படி ஆகையினால என்ன பண்ணணும்னா ஒரு காரியத்தை பண்ணா மாத்திரம் போதாது, அதை மெயின்டைனும் பண்ணணும். பகவான் என்ன பண்றா? அந்த கர்மாவை போட்டா அந்த கர்மாவை மெயின்டைனும் பண்ணணும். அப்படி நான் புரியாம கர்ம கேது அப்படி நான் பண்ணாம போயிட்டேனே ஆனால் என்ன ஆகும்னா இமே லோகாக உத்திதேயுனாக்க சீர்குலைஞ்சு போயிடும். நான் அப்படி பண்ணனாக்க ஏன் சீர்குலைஞ்சு போகும்? எப்படி சீர்குலைஞ்சு போயிடும்? இப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி அவாதான் அந்த கர்மாவை பண்ணாதான் நேச்சுரல் அந்த கரெக்டா அந்த பேலன்ஸ் அந்த ஹார்மோனியானது மெயின்டைன் ஆகணும். எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, யாருமே படிக்கிறது இல்லை, யாருமே பூஜை பண்றது இல்லை, யாருமே யாகம் பண்றது இல்லைன்னு ஆரம்பிச்சாங்கன்னாக்க யாருதான் பகவானுக்கு கொடுக்கறது? அக்னி பகவானுக்கு கொடுத்தாதானே அவர் திருப்பி மழையா பெய்ய முடியும். அதுக்கு பரஸ்பரம் பாவையன்டா நம்ம படிச்சிருக்கோம். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அவர் எதிர்பார்க்கிறார். தேவர்கள் நம்மள எதிர்பார்க்கறாங்க. நம்ம கொடுத்தாதான் அவளுக்கு நம்ம என்ன தேவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம், நமக்கு இதெல்லாம் வரணும். நான் கொடுக்காமயே நம்ம எதிர்பார்க்கறதே கார் வேணும், அது வேணும், இது வேணும், பங்களா இருக்கணும், பொல்யூஷனே இருக்கக்கூடாது, எங்க ஊர்ல எல்லாம் எதிர்பார்த்தேன்னாக்க நான் என்ன பண்ணேன் அதுக்கு இல்லையா? ஆகையினால என்ன புரியாம புத்தி சீர்குலைஞ்சி போயிடும் இந்த லோகங்கள் எல்லாம். அது மாத்திரம் இல்ல, நானே போட்ட ரூல சங்கரஸ்ய கர்த்தாக்கியம். இந்த ஜாதி சேர்க்கை எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன?
அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா நான் சரியா பண்ணிருந்தேன்னா இதெல்லாம் வந்திருக்காது. அவளுடைய கர்மாவை ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தான்னா இதெல்லாம் வந்திருக்காது. இப்ப என்ன ஆச்சு? சங்கரம் ஏற்பட்டு போச்சு. சங்கரம் ஏற்பட்டு போச்சுன்னா என்ன? ட்ரெடிஷன் போச்சு. அந்த வீட்டுல நடக்கக்கூடிய ட்ரெடிஷன் எல்லாம் போயிடு. இந்த சங்கரத்துக்கு கர்த்தாவாயிடுவேன் நான் இதெல்லாம் பண்ணி காமிக்கலன்னா. அதனாலதான் எனக்கு பயம். நான் ஒரு நாளும் வழி தவற மாட்டேன். வழி தவற நானே வழி கொடுத்த மாதிரி ஆச்சு. என்ன அர்த்தவானுக்கு? அதனால நோ காம்ப்ரமைஸ். சங்கரத்திய கர்த்தாசியம் பயப்படுறாரு. இந்த சங்கரம் இந்த ஜாதி சேர்க்கையெல்லாம் ஏற்பட்டுன்னா அதுக்கு காரணமா நான் ஆயிடுவேன். அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இமா பிரஜா உபஹன்யாம், இவாளெல்லாம் பொன்னதுக்கு சமானமான ஒரு பேர் எனக்கு சேர்ந்துடும். ஆகையினாலதான் நான் பயந்துட்டு என்ன பண்றேன், கரெக்டா அந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன்னு பகவான் சொல்றான்றது ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அவர் அவ்வளவு கமிட்டடா இருக்கான்னா நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு ஒரு நிமிஷம் பயமாவே இருக்கும். நமக்கு கீதை படிச்சா கீதை சாதாரணமாக ஒருத்தர் இல்லை. அவர் சொல்லக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம பண்றதுக்கே எல்லா காரியம் பண்றதுக்கும் பயமா இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு கிளீனா இருக்காரு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அர்ஜுனனுக்கு சொல்லாரு, நீயும் ஜாகிரதையா இரு, இப்படிதான் இருக்கணும் நீ அப்படின்னு. இந்த கர்மலோகம் ஊரெல்லாம் கெட்டு போயிடும், நாசம் வந்துடும். நாசம் வந்துட்டே ஆனால் அது ஹார்மனி போயிடும். சங்கரம்னாக்க டிசார்மனி வந்துடும். டிசார்மனி வந்துட்டுனாக்க எல்லாம் அழிய வேண்டியதுதான். அதுக்கு யாரு கர்த்தா? நானே கர்த்தா ஆயிடுவேன். அதனால நானே பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் யார் யார் கிரகஸ்தனா இருந்து ஞானம் வந்தாலும் வேதாந்தம் படிச்சாலும் கர்மாவை விட ஞானம் பத்தின்னு தெரிஞ்சாலும் அந்தந்த கர்மாவை அவ பண்ணிட்டே இருக்கணும். எப்படி முன்னோர்கள் போனார்களோ அந்த வழியில போயிட்டே தான் இருக்கு. ததேவ இக்கரோஜனான்னு சொல்லியிருக்காரு. உனக்கு வேணா நம்ம பசியன் என்னையே பாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஆகையினால இதுதான் வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சத்தா கர்மண்ய வித்வாம்சா, அது மாத்திரம் இல்ல, எப்படி கர்மா பண்ணணும்னு வேற சொல்லி தராரு. நீங்க என்ன சத்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சா ததா அசக்தா லோக சங்கிரகம். அவித்வாம்சா விஷயம் தெரியாதவர்கள் அப்படின்னா வேதாந்த நாலேஜ் இல்லாதவர்கள். இல்ல வெறும் வைத்தியத்திலேயே இருக்கான், அவனுக்கு ஒண்ணு ஆத்மாதான் ஒசத்தி, இந்த கர்மாவோட வேறானது பிரம்மா அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம காரியங்கள் தான் நம்மளுடைய வேதம் தான் ரொம்ப வசதி, நம்ம பண்றதா வசதின்னு நினைச்சுங்க. இப்படி அவெல்லாம் கர்மா பண்ணிட்டு இருக்காரு. என்ன அவெல்லாம் என்ன பண்றாரு, நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்காங்க. யாகம் யஜ்யம் பூஜை அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவித்வாம்சா யதா கர்மணி குர்வந்தி, ஆனா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சிரத்தையோட பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு உயர்வோட பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய மனசை போய் அவங்கிட்ட இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, பிரம்மன் தான், இந்த உலகம் எல்லாம் மாயை அப்படின்னு போய் அவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னாக்க அவனுடைய கர்மாவை இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த சுத்திக்குதான் எல்லா கர்மம், அதனால இப்படி பண்ணு, எல்லாம் மனசுலதான் இருக்கு, எல்லாம் மனசுல இருந்தா போதும், நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், செருப்பு போட்டு கூட நீங்க எங்காத்துக்கு வரலாம், மனசுல இருந்தா இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்க. என்ன அப்போ இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா கேட்டேன், அவளுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது சொல்லி தராரு. நீங்க கர்மா ஞானம் வந்தவா வேதாந்தம் படிக்கவா இருந்தா கூட எப்படி பண்ணா, எது அவித்வான்களா இருக்கிறவர்கள் எவ்வளவு சிரத்தையோட கர்மணி யதா குர்வந்தி அததான் பார்க்கணும் நீங்க. ஆனா என்ன சிரத்தையோட காத்தாலே இருந்து அடிவுத்துறான்னாக்கா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய வாழ்க்கையே விட்டு 12 வருஷம் அப்பா அம்மாவை விட்டுட்டு வேலை பாடசாலையில படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் உண்டான வேல்யூ இருக்கு. அதனால அவன் அவித்வானா இருக்கலாம், ஆனா அவ யதா குர்வந்தி என்ன அவ எப்படி பாவம் அவெல்லாம் சக்தாக, அதனால பலத்தினால ஆசையோட அவங்க பண்ணுங்க, 4 காசு சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அவன் எல்லாம் பண்றான், ஆனா சின்சியரா பண்றாங்க. ஆனா அவ எப்படி பண்றாளோ யதா, அந்த யதா கத்தால போய் விளையாடுற அந்த பகவான் இங்க பாருங்க, அவ எப்படி பண்றாளோ கதா அப்படின்னு அதே மாதிரி நீ பண்றா எவ்வளவு பெரிய டீச்சிங் பாருங்க.
யாரையாவது நம்ம வெய்யத்துக்கே நாக்கு வராது. இதை படிச்சுட்டானாக்கே கீதையை படிச்சானா யாரை எது சொன்னாலும் எங்க இடிக்குமோன்ற பயம் வந்துடும் நமக்கு. இல்ல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவெல்லாம் என்ன பண்றோம், டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் தம். இன்ஃபேக்ட் அவ எப்படி பண்றாளோ அத மாதிரி நீ பண்ணுன்றாரு. அவருடைய அட்வைஸ் பண்ணுங்க. யாரையும் கிண்டலா அவன் பண்றான், அவன் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னத்தை பண்றானா, அவன் என்னத்தை பூ பண்றான்னு சொல்லாத. அந்த சிரத்தையோட அவன் எப்படி பண்றானோ அதே மாதிரி நீ பண்ணு அப்படின்றாரு. அதுதான் அந்த சிரத்த, அந்த அவளுடைய கமிட்மெண்ட் தான் கவுன்ஸ். உங்களுடைய அறிவு செகண்டரி இருக்கட்டும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. எதா அவித்வாந்தா கர்ம குருவந்தி சக்தா, அவர்கள்லாம் குலத்துல சக்தி இருக்கு, ஆசக்தி இருக்கு, அவள் பற்றோதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ததா வித்வாம்சா புரியார், ஒரு வித்வானா இருக்கக்கூடிய ஞானியாக அவனும் அப்படிதான் பண்ணணும். ததா புரியார், அப்படி பண்ணு கமாண்டே கொடுக்கிறாரு. ஏன் லோக சங்கரம், அப்பதான் லோகமானது சரியான கைடன்ஸ். நீங்க பண்ணாக்க நம்ம மன்னார்குடி ராஜசாஸ்திரிகளை போய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறோம். மன்னார்குடியில கோயிலுக்கு போறோம், ஒரு அம்மன் கோயில் பக்கத்துல இருந்தோம். எல்லா சன்னியாசியும் ஒரு நாள் அவரை போய் கேட்டாலாம், நீங்க எவ்வளவு பெரிய படித்தவரு, எவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்க வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போறான்னு சொல்றல, நம்ம சாஸ்திரத்துல எங்க இருக்கு கோவிலுக்கு போகணும்ன்றது? ஒன்னும் தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லலையே அப்படின்னு சொன்னாதான். தர்மசாஸ்திரம் எல்லாத்துக்கும் நீங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அதான் சொன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் வீட்டுல பிஸியா இருந்தாங்க. அவன் வைதிக கர்மம் பண்ணா, ஆத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தா, யாகம் பண்ணிட்டு இருந்தா, அவனுக்கு டைம் இல்லை, கோவில் தான் இல்லை. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால பகவான் தான் அங்க காப்பாத்துறதுக்காக அதை வச்சிருக்க. நீங்க நம்மள மாதிரி படிச்சவா 4 பேர் போலான்னாக்க அங்க இருக்கிற குருக்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி எதையாவது கமிச்சு போயிடுவான். ஆகையினால நம்ம எல்லாம் மேக் இட் அ பாயிண்ட், அவர் எல்லாரையும் வேற மாத்தி விட்டாரு. எல்லாரும் கோயிலுக்கு போறத வழக்கமா வச்சுக்கிங்க. நம்ம எல்லாம் போய் 2 வாரம் சொன்னா அவன் பயம் இருக்கும், ஐயோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வரான், நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடாது. அவன் கரெக்டா அந்த 108 இல்லைன்னாக்க வரவன் 2 கட்டான்னு தெரிஞ்சுதானே அவன் சாப்பிடுவான். 4 போகுது, இவனுக்கு 40 சொன்னா போதும்னு நினைச்சிடுவான். அந்த புத்தி அவனுக்கு வராம பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண, நம்மளும் கூட போய் சொல்லுங்களேன். நீங்க 108 சொன்னா அவன் என்ன பயம் வரும், இந்த மாதிரி 4 விஷயம் தெரிஞ்சவா வரான்னா அவனும் ஒழுங்கா பண்ணுவான் இல்லையா? அதனால பண்ணணும் அப்படின்னாக்க அது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அததான் மீன் பண்றாரு. வித்வானா இருந்தா கூட அவ எப்படி பண்றாலும் அதே மாதிரி நீங்களும் கோவிலுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணி காமிச்சாதான் எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா இவரே போகலன்னாக்க யாரும் போக மாட்டான் இல்லையா? எதா அவித்வாம்சா கர்ம குர்வந்தி ததா குறியா வித்வாம்சா அப்படி. எதுக்கு சிகீஷா அப்படின்னா கர்த்தும் இச்சா. என்ன கர்த்தும் இச்சா அப்படின்னாக்கா லோக சங்கரம். லோகத்துக்கு வழிகாட்டியா இருக்கணும், லோகம் முன்னேறணும்னாக்கா நாம அப்படி இருந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருக்கும் சொசைட்டில we are also part of society. என்னையும் பேஸ் பண்ணிதான் இந்த சொசைட்டி, நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேர்டை. ஏன்னா என்ன பார்த்து யாராவது ஒருத்தர் பார்த்து தப்பா புரிஞ்சுட்டானாக்க அதனால அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்ற அந்த கமிட்மெண்டோட பண்ணணும். இப்ப இதுல இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இங்க பெல்லமொண்டா என்ன பண்றாருன்னா, ஆசைதான் இருக்கக்கூடாது ஞானிக்கு, இதுவும் ஒரு ஆசைன்னாக்க இந்த ஆசையும் தப்பு தானே, ஆசை தானே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஆசையானது எதுக்காக ஆசைன்னா எனக்கு பெனிஃபிட் வரணும்னு சொல்றதுதான் ஆசை. இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னா யாரும் தப்பா போயிடக்கூடாதுன்னு அவன் மேல இருக்கிற கருணையினால பண்றேன். வழி தவறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பண்றேனே தவிர இன்னொருத்தர் அவன் தப்பா பண்ணிடக்கூடாதுன்றதுனால இந்த ஆசையை அந்த ஆசையோடு நீங்க பண்ணக்கூடாது. ஆகையினால பகவான் போட்ட சிக்கி ஊன்றது கரெக்டு தான். லோக சங்கிரகத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு அந்த வித்வானம் எப்படி அவித்வானானவன் கர்மா செய்கிறானோ அதே மாதிரி நீயே செய்ய. தத்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத புரியாத் வித்வாம்சா ததா அசக்தா ததா அசக்தா. ஆனா நீங்க பற்று இல்லாம பண்ணணும். அவன் அதுல மாத்திரம் உங்களுக்கு ஜாயிஸ் கிடையாது. அவன் பண்ற மாதிரி நீங்களும் ஆசைப்படுற மாதிரி வேண்டாதீங்க. உங்களுக்கு பற்று வேண்டாம், அதுக்கு பதில் வேணும். அவன் பலனை எதிர்பார்த்து ரூபாய்க்காக பண்ணட்டான், ஆனா நீங்க பண்ணும்போது பலன்ல எதிர்பார்க்காம பண்ணணும். அதற்காசன் சிக்கிஷு எதுக்காக? லோக சங்கிரகத்துக்காக.
லோக சங்கிரகம் சிக்கிச்சு, லோகத்துக்கு வழிகாட்டணும்ன்றதுக்காக. அதோடு நிறுத்தல. இன்னொன்னு ஒண்ணு, நீங்க உங்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவனை போய் சின்ன பையன் அவன் அழகா இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணு பிரம்மன் தான்ப்பா எல்லாம். கோவில் எங்க பகவான் எங்க இருக்காரு? சர்வ வியாபியா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. நீ என்ன தெற்க பார்த்துட்டு பகவான் இல்லாத இடம் இருக்கான்னு எங்க காலம் நிக்கலாம்னா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இப்படிதான் உட்காரணும், கர்மா பண்ணணும்னா இது கழக பார்த்துதான் உட்காரணும், இப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்கிட்ட போய் நமக்கு தெரிஞ்ச நாளைக்கு போய் அவனை போய் ஒழுங்கா போயிட்டு இருக்கோன்னு கெடுக்க கூடாது. என்ன அதனால என்ன புத்தி வேதம் ஜனையே அப்படின்னாரு. புத்தி வேதத்தை பாவம் அவன் ஏதோ இன்னசென்ட்டா அஜானி பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் இதெல்லாம் என்னப்பா வேதாந்தம் படிப்பா இதெல்லாம் நிறுத்து, எல்லாம் நாளைல இருந்து கோயிலுக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணுவான். நான் காத்தாலே இருந்தானாக்க காத்தாலே இருந்து அவன் பிரம்மாத்தையும் தியானம் பண்ண நடக்கிற காரியமா இது நமக்கு தெரிஞ்ச நமக்கே இன்னும் வரல. ஆனா இது சொன்னாக்கா குடிச்சவராயிடும். அதனால புத்தி வேதம் ஜனையே அஜானாம் கர்ம சங்கீனாம் ஜோஷயே சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். புத்தி வேதம் ஜனையே அஜானாம் கர்ம சங்கீனாம். கர்மால அவன் ஒரு வேல்யூவோட அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆசையா அவன் போயிட்டு இருக்கான். டெய்லி ஆறு வாரத்துக்கு போறான், ஏதோ மாங்காடுக்கு போறான். அவன் ரொம்ப பக்தனோட போயிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் இதெல்லாம் 6க்கு 3க்கு என்ன வித்தியாசம், 12 தடவை போனா என்ன, 6 தடவை போனா, இப்படி எல்லாம் பேசி அவங்கிட்ட பண்ணவே பண்ணக்கூடாது. அவனுடைய கர்மா அவன் பண்ணும்போது பின்னாடி வேற சொல்ல ஜோஷையே உன்னால புரியுதுன்னா என்கரேஜ் பண்ணு, இல்ல அவனை பண்ணவே அதுல போய் குறை சொல்லிக்காது. அவனுக்கு புத்தி வேதத்தை அவனுக்கு ஒன்று பண்ணாதீங்க. புத்தி வேதம் கிடையாது. புத்தி வேதத்தை அவனுடைய புத்தி சலிக்கிற மாதிரி காரியங்கள்லாம் பேசாதீங்க. அவன் கண்ணு பண்ணிட்டு இருக்கான், அதை என்கரேஜ் பண்ணுங்க. தானே அவனும் உங்களை மாதிரி தான் வருவான், நீங்களும் இப்படி வந்தவன் தான், அதை மறந்துடாதீங்க. அதனால அவன் பண்ணான்னாக்கா அதெல்லாம் இல்லை இதுக்கு அடுத்தது போனான்னு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. புத்தி வேதம் கிடையாது. அஜானம் அவன் அஜானி பாவம், அவன் ஏதோ இன்னசென்ட்டா பண்ணிட்டு இருக்கான். கர்ம சங்கி அவன் கர்மத்துல ஒரு சங்கத்தோட பண்ணிட்டு இருக்கான். கர்ம சங்கனம் நம் புத்தி வேதியம் ஜெனியர் ஜோஷையே. ஆன் தி அதர் ஹேண்ட் யூ ஷுட் என்கரேஜ் ஹிம். படிச்சவனுக்கு அழகேட்டா ஒரு காரியம் ஒருத்தர் பண்றான்னா வேதோக்த கர்மம் அது இதை விட ஞானத்தை விட தாழ்வா இருந்தா கூட அவன் அதுல இருந்தா வரணும்ன்றத புரியுங்க. அதுல அவனை ஊக்குவிக்கணும், நீங்க பண்ணிதான் ஆகணும். என்ன ஜோஷையே சர்வ கர்மான், எல்லா கர்மாவையும் நீங்க உற்சாகப்படுத்துங்க. நீங்க செய்யும்படி பண்ணுங்க. வித்வான் யுக்தா சமாச்சாரன், நீங்க அபியுக்தாளாக இருந்து கொண்டு சாஸ்திரம் தெரிஞ்சவரா இருந்தாங்க. என்ன அர்த்தம்? நீங்களும் அதை ஆச்சரணம் பண்ணிட்டு அவனையும் பண்ண வைக்கிறதுலதான் உங்களுடைய அவனுக்கு புத்தி வேதத்தை உண்டு பண்ணாதீங்க. அவருக்கு நீங்க பண்ணலன்னாக்கா அவனுக்கு புத்தி வேதம் அவனும் போக மாட்டான். ஆனால் நீங்களும் அதெல்லாம் பண்ணி காமிக்கணும். அவனுக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்க. அவன் என்ன பண்ணுவான், உங்களை பார்த்துதான் அவனும் பண்ணுவான். ஆகையினால் நீங்க ஆச்சரணம் நல்லா நீங்க ஆச்சரணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அஜானி அவனா அவனும் அதை சின்சியரா பண்ணுவான். ஆகையினால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உனக்கு இருக்கு. வித்வானா இருந்தா அவ்வளவு கடமையோகம் பண்றதுல எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதுக்காகதான் கிரகஸ்த ஞானியாக இருந்தா கூட அவன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஜனகர எக்ஸாம்பிள் வச்சு